welcome to Cook with Martina. இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு தான் செய்ய போறோம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி நல்லா சூடு ஆயிடுச்சு. நான் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நான் இன்னைக்கு மீன் குழம்பை மண் சட்டியில தான் செய்ய போறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாத்திரத்துல நீங்க செய்யலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நான் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை தான் இப்ப சேர்த்திருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். 4 to 5 பச்சை மிளகாய பாதி பாதியா வெட்டி நான் இப்ப சேர்த்திருக்கேன். வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்திருக்கோம். ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்திருக்கேங்க. இப்போ தக்காளியும் நல்லா வெந்து வந்தாச்சு. சோ இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் தான் சேர்த்துக்க போறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்க போறோம். அரை லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தண்ணி இன்னும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சேர்த்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் தான். அரை மூடி தேங்காய் எடுத்து அதுல கொஞ்சம் நான் ஜீரகமும் சேர்த்து அரைச்சு வச்சு அதை தான் இப்ப சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை குக் பண்ண விடலாம். இப்போ நம்ம மீனை தான் சேர்த்துக்க போறோம். மீன் குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரம் குக் பண்ண விட வேண்டாம். அதுவும் இல்லாம நெத்திலி இல்லையா, சோ அதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லாட்டி பிரேக் ஆயிடுங்க. மற்ற குழம்பெல்லாம் நிறைய குழம்பு வச்சுட்டோம்னா உடனே கேட்பாங்க, எதுக்கு இவ்வளவு குழம்பு வச்ச, நாளைக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க, தூக்கி தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மீன் குழம்பு நிறைய வச்சா யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் இன்னும் அருமையா ருசியா இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு ரெடியோ ரெடி.